நாங்க அடிச்சுப்போம் புடிச்சுப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம். அது எங்க ஃபேமிலி மேட்டர். அதுவும் இல்லாம எங்க ரிலேஷனை நிரூபிக்க நாங்க ஒண்ணு இங்க வரல. நாங்க ஒரு ரிலேஷனை காப்பாத்த தான் வந்திருக்கோம். அண்ட் அந்த ரிலேஷன் எங்க அப்பா. புரியுதா? எங்க அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க அவர் மேல பொய்யான பழி போட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க பொய்யானவங்க. சோ நீ ஒரு வேலை பண்ணு. இந்த கம்ப்ளைண்ட மரியாதையை வாபஸ் வாங்கிடு. அப்புறம் எங்க கிட்ட வந்து நீங்க ஏன் ஆன் பண்ணலன்னு கேட்க கூடாது. You have very less time. பிராச்சி வா போலாம். மரியாதை இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. அதுக்கப்புறமா வந்து நீங்க ஏன் ஆன் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு என்ஜிஓக்கு லாக்ஸ் கணக்குல டொனேட் பண்றேன். நான் அவங்க கிட்ட பேசுறேன். அந்த என்ஜிஓ உனக்கு சப்போர்ட்டா அனுப்பி வைக்கிறேன். உனக்கு ஜனங்களோட சிம்பத்தி கிடைக்கும். ஹலோ, உனக்கு நான் என் ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். எக்ஸ்க்ளூசிவா ப்ளீஸ் என் வீட்டுக்கு நாளைக்கு வந்துரு. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், நான் தனு மேத்தா. நீங்க கண்டிப்பா எல்லாரும் என்ன நியூஸ்ல பாத்திருப்பீங்க. எனக்கு என்ன கொடுமை நடந்துருச்சுன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. இட்ஸ் பெயின்ஃபுல். So, trailer is ready. Post. Well done, Tanu. Well done. தேங்க்ஸ். உன் வீடு போற வழியில தான் இருக்கு. அதான் உன்னை டிராப் பண்ணேன். இல்ல, நீ எனக்காக இன்னைக்கு சப்போர்ட் பண்ண. அதுக்காக தான் தேங்க்யூ. நான் உனக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. என் டேட்காக தான் சப்போர்ட் பண்ணேன். ஒருவேளை எனக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்குன்னு நீ நினைச்சுன்னு வை. அது உன்னோட தப்பான எண்ணம் தான். இந்த தப்பான எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு. ஓகே, கெட் தட் பிராச்சி? நீ என் மாம் டாடுக்கு பொண்ணு, அவ்வளவுதான். எனக்கு அக்கா இல்ல. நீ அங்க நான் உன்னைய ஃபேமிலி தான் சொன்னேன். அக்கான்னு சொல்லல. அந்த லேடி என்னுடைய டாட். நம்மளோட டாட் ரியா. நம்மளோட டாட். அந்த லேடிக்கு எதிராக யாரு போனாலும் சரி, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் உனக்கும் சப்போர்ட் பண்ணேன் பிராச்சி. நான் ஒன்னும் அக்காங்கிற உரிமை உனக்கு கொடுக்கல. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல அக்கா தங்கச்சிங்கிற உறவே கிடையாது. கெட் தட்? நிறைய தடவை சொல்லிட்டேன். எனக்கு அது நல்லா தெரியும் நம்ம அக்கா தங்கச்சி இல்லைன்னு. அண்ட் டோன்ட் வரி, எனக்கு எப்போ ஞாபகம் இருக்கும். அதாவது நம்ம அக்கா தங்கச்சி இல்லைன்னு. கையெடுங்க, என் தங்கச்சிக்கே வலிக்கும். யூ பிராச்சி, ஒன்னும் இல்ல. பாய். அடக்கடவுளே, இவ பார்க்க எவ்வளவு அப்பாவியா இருக்கா. அப்பாவியா இவ? மை ஃபுட். தனு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. என்ன மெசேஜ்ல என்ன எழுதிருக்கு? என்ன சொல்றா? ஏ ரியாவை பத்தி இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் தனு. ரியா எங்க? ரியா! ரியா வீட்ல இல்ல.
அப்ப தனு போய் சொல்லலன்னு தான் அர்த்தம். அவ என்ன சொல்லல, என்ன போய் சொல்லல, அவ என்னதான் மெசேஜ் போட்டிருந்தா? என்ன மெசேஜ் அது? அது ரியா, நீ தனுவை பார்க்க போயிருந்தியா? யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். யாரும் போகலாம், அதான் நான் போயிட்டேன். போனதுனால உனக்கு என்ன கிடைச்சது? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷீ இஸ் டேஞ்சரஸ்? உங்க அப்பாக்கு எதிராக அவ இதெல்லாம் பண்ணிருக்கானோ, உனக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணுவா? அங்க நீ பிராச்சியோட போக வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? நீங்க 2 பேரும் அவளை மிரட்டிட்டு வந்தீங்களா? மிரட்டல. I meant what I said. And நாங்க என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அதை அப்படியே செஞ்சு காட்டுவேன் அத்தை. ஆலியா, பிராச்சி அங்க இருக்கான்னு உனக்கு யார் சொன்னது? அட பாட்டி, தனு சொல்லிருப்பா இல்லையா? ஆலியா இப்பதான் போன்ல அவகிட்ட பேசினா. அப்படியா? அப்படின்னா அவங்க எதுவும் சொல்லலையா நான் என்ன செய்ய போகணும்னு அதை முன்னாடியே பிராச்சி செய்ய போயிட்டான்னு? அட கடவுளே, அப்படின்னா அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே வேலை செய்ய தான் அங்க போனீங்களா? நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இது போல நல்ல காரியமே கிடையாது. சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு வந்திருக்கீங்க. சின்ன பிள்ளைத்தனமாவா? உங்களுக்கு வேணா இந்த சின்ன பிள்ளைத்தனமா இருக்கலாம் அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? I really don't get it now. அவ கழுத்து நெருக்கலையே. அவகிட்ட அன்பா பேசணும், அவளுக்கு புரிய வச்சோம், ரெக்வெஸ்ட் பண்ணோம், டேடோட கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கன்னு சொன்னோம். அண்ட் நாங்க சொன்ன எதையுமே அவ கேட்கல. அதுக்கு பதிலா அவ செக்யூரிட்டி கூப்பிட்டா. அதுக்கப்புறம் தான் நானும் அவளுக்கு அவ லாங்குவேஜ்லயே புரிய வச்சேன். அத்தை ஹானஸ்ட்லி அது என்னன்னா, அந்த லேடி இருக்காது, அவகிட்ட அப்படி நடந்துக்கிறதுக்கு நான் வருத்தப்படல. ஏன் முன்னாடி என் அப்பாவை பத்தியும் என் ஃபேமிலி பத்தியும் சொன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். நான் தான் இப்ப செஞ்சுட்டு வந்தேன். அத நான் என் ரத்தம் கொதிக்குது. அவ பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா அங்க நிக்க முடியாது. ஆனா ஸ்வேர் அத்தை, தனு போய் சொல்றா, நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன். எனக்கு கோவமே வரலன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணனை பத்தி எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு தனுவை பத்தி நல்லா தெரியும். and I know how to handle it. ரியா, இது லீகல் மேட்டர். அதனால நீ இதுல இருந்து தள்ளிரு. பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். அவ கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை அவ ஓ மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா? இங்க பரமாரியா, ஆலியா சொல்றது சரிதான். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. நம்ம தள்ளி தான் இருக்கணும். இனிமே நீ எதுவுமே செய்யாத ரியா. I will handle it. லாயர் கூட நாளைக்கு போறேன். அங்கே நில்லு பிரக்யா. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்றது நீ இங்க வரக்கூடாதுன்னு? ப்ளீஸ், அண்ணனுக்காக இங்க வந்தேன்னு மட்டும் நீ சொல்லிடாத. ப்ளீஸ் லீவ். I can handle everything. அண்ணன் இங்க திரும்ப வர்ற வரைக்கும் நீ தயவு செஞ்சு இங்க வந்துடாத. என் புருஷன் பிரச்சனையில இருக்கும்போது தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு எந்த பாஷையில உனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லு. தனியா அவர் இல்ல, அவரோட ஃபேமிலி அவர் கூட இருக்கு. நானும் அவரோட ஃபேமிலி தான். ஆலியா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உனக்கு என்னதான் வேணும்? நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள வரத தடுக்க பாக்குறியா, இல்ல உங்க அண்ணனுக்கு உதவி செய்யறத தடுக்க பாக்குறியா? எப்பெல்லாம் நீ அவருக்கு உதவி செஞ்சியோ அப்பெல்லாம் அவர் ப்ராப்ளத்துல தான் மாட்டிருக்காரு. ரெக்கார்ட் இருக்க பிரக்யா, எப்பெல்லாம் நீ அவருக்கு நெருக்கமா வரையோ அப்பெல்லாம் அவர் குடும்பத்தை விட்டு பிரியறாரு. இல்ல ஆலியா, எப்பெல்லாம் அவர்கிட்ட நான் நெருங்கறத நீ தடுக்கறியோ அப்பெல்லாம் நீ அவர்கிட்ட இருந்து தூரம் போற. உங்க 2 பேருக்குள்ளயும் அண்ணன் தங்கச்சி உறவு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி உங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. நாங்க தாலியில இணைஞ்சிருக்கோம், குங்குமத்துல இணைஞ்சிருக்கோம், வாக்குறுதி எடுத்திருக்கோம். நாங்க 7 ஜென்மத்துக்கு ஒன்னாதான் இருப்போம். அதனால அவர் சம்பந்தப்பட்ட எல்லா சண்டையும் என்னோட சண்டை. அதுல நான் தோழியை ஒத்துக்க மாட்டேன். நீ உதவி பண்ணலன்னா எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. ஆனா என்ன தடுக்க முயற்சி பண்ணாத. ஏன்னா நாம ஒருத்தர் தடுக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அது தனுக்கு தான் லாபமா போய் முடியும். அப்புறம் அவருக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை இருக்கே, அது நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டதுதான். இது மொத்த குடும்பத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. அதனால நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். ஒருவேளை யாரும் எனக்கு உதவி செய்ய தயாரா இல்லனா அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா யாரும் என்ன தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, என் புருஷனை காப்பாத்த விடாம யாராவது தடுத்தா அப்புறம் நான் பொறுத்துக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். என்னால பொறுத்துக்க முடியாது. நீங்க வரதுனால என் அண்ணனோட ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுறதையும். ஃபேர் எனஃப். உங்க எல்லார்கிட்டயும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், எனக்கு யாரெல்லாம் உதவி பண்ண போறீங்க.
ஏன்னா அப்பதான் நம்மளால தனுவோட செயலுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். அப்பதான் நம்மளால இந்த வீட்டோட தூணை திரும்பவும் இங்க கொண்டு வர முடியும். அப்புறம் தான் நம்மளால குடும்பமா இந்த வீட்டுல வாழ முடியும். தனு என்ன இந்த உலகத்துல யாரும் நம்ம வீட்டை ஏழு எடுத்து பார்க்க கூடாது. தனு ஒவ்வொரு தடவையும் இதேதான் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு தடவையும் அவதான் ஜெயிக்கிறா. ஏன்னா யாருமே ஒற்றுமையா இல்ல. அதனால தயவு செஞ்சு சொல்லுங்க, இங்க யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? இந்த குடும்பம் உடைய கூடாதுன்னு யார் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். பிரகியா, நான் எப்பவுமே உன் கூட தாமா இருப்பேன். நீ எப்படியாவது நம்ம அபிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. அழாதீங்க பாட்டி, இது லீகல் மேட்டர் இல்ல. ஆலியா, தப்பு பண்ணது அந்த தனுதான். நம்ம அபி மேல தேவையில்லாம பழிய போட்டிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். பிரக்யா, நான் உன் கூட இருக்கேன். எனக்கு தெரியும் நீ ஏதாவது செஞ்சு உண்மை இந்த உலகத்துக்கு எப்படியாவது கொண்டு வருவ. நாம எல்லாருமே அபி இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு தான் ஆசைப்படுறோம். எனக்கு என் டாட் திரும்ப வேணும். என் டாட் திரும்ப வீட்டுக்கு வரதுக்காக நான் என் மோமுக்கு சப்போர்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னா என்னால இதை தனியா பண்ண முடியாது. அப்புறம் ஆலியா, இவங்க எல்லாம் ஏன் சைடு இருக்காங்கன்னு நீ கோவப்படாத. இவங்க எல்லாரும் உன் அண்ணன் சைடுல நிக்கிறாங்க. இங்க ஒருத்தருக்கு அவர் பேரு, ஒருத்தருக்கு அவர் மச்சனு, ஒருத்தருக்கு அவர் அப்பா. அவர் திரும்ப வரணுங்கிறது தானே உனக்கும் வேணும். இது ஏன் ஒருத்தியோட போராட்டம் நினைக்காத. இது நம்ம குடும்பத்தோட போராட்டம். இதுல நாம சேர்ந்துதான் ஜெயிக்கணும். ஆனா தனு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ இதை விட வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருப்பா. அதனால நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முழு முயற்சியோட இந்த பிரச்சனையை தீர்க்கணும். லாயருக்கு போன் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு போன் பண்ணுங்க. உன்னை மன்னிச்சு உங்க அண்ணன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு. உனக்குன்னு இந்த குடும்பத்துல ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்காத. நான் நிஜமாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட போராட்டம் ஒண்ணுதான். கையை கட்டுங்க. ஏன் இப்பதான் புது கட்டு போட்டாங்க, திரும்பவும் கட்டு மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட பிளட் சாம்பிள் எடுக்கணும். கையை நீட்டுங்க. பிளட் சாம்பிளா? அட, கையை நீட்டுங்க. டிஎன்ஏ டெஸ்ட்காக எடுத்தேன். எதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்? என்ன நினைச்சீங்க? இது எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? டிஎன்ஏ டெஸ்ட்? ஆமா, ஏன்னா டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட். தனு, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மிஸ் மெஹ்ரா, எங்க ஓட முயற்சி பண்றீங்க? தனு அங்க இருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்கன்னு உங்க மேல கேஸ் போடுவேன். எவ்வளவு சார்ஜ் தான் என் மேல போடுவீங்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா சார்ஜஸையும் நீங்களே என் மேல இருந்து விலக்குவீங்க. கேட்டுச்சா தனு? அப்புறம் என்ன வேணும்? நான் என் செல்லுக்கு போறேன். இன்னைக்கு இது போதும். போட்டு போடுங்க. கான்ஸ்டபிள், ஐம் சாரி அபி. என்னால உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியலதான். ஏன்னா நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேனே. ஆனா பிரக்யாக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக உன்னை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சே. அது மட்டும் இல்ல, பிரக்யா நினைச்சாலும் உன்னை இங்க இருந்து வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வாட்டி உன்னை வேற யாராவது வெளியே கூட்டிட்டு போறதா இருந்தா அது கண்டிப்பா நானா தான் இருப்பேன், பிரக்யா இல்ல.
நீ திரும்ப வந்துட்டியா ஃபுகி? My Fugi is back. பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தான் அப்பாவோட எல்லா பிரச்சனையில இருந்து அவரை காப்பாத்திருக்கீங்க. யார் உங்க முன்னாடி வந்தாலும் சரி அவங்கள தோக்கடிச்சிருவீங்களா? நீங்க வேற யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்களா? எப்பவும் என் அப்பாவை நினைச்சு மட்டும் கவலைப்படுவீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்கணும். அதாவது இந்த பிரச்சனையில இருந்தும் அப்பாவை நீங்க காப்பாத்திருவீங்கல்ல? நான் உங்க அப்பா மேல உயிரை வச்சிருக்கேன். அதனால அவரோட எல்லா பிரச்சனையையும் தனியா போராடி ஜெயிச்சிருக்கேன். இப்ப நீயும் என் கூட இருக்க. நான் இப்ப தனியா இல்ல, என் கூட இந்த மொத்த குடும்பமும் இருக்கு. நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்பட போறோம். அதனால எவ்வளவு பேர் இருக்கோமோ அந்த அளவுக்கு உங்க அப்பா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சரியா? ப்ளீஸ் நீங்க இந்த ஃபேமிலிய மறுபடியும் ஒன்னா கேடுங்க. நான் இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்வோம். இந்த ஃபேமிலியை ஒன்னாக்கும். ஒரு அம்மாவுக்கு தான் பொண்ணோட துணையை விட வேற எந்த துணையும் பெருசு இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அப்பா உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு. நீ போய் அவரை கண்டிப்பா பார்க்கணும். பார்க்க போவல? அப்கோர்ஸ் நான் கண்டிப்பா போவேன். நான் பாட்டியை பார்க்கணும். நான் கிளம்புறேன். Ego.